ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் டேங்க. அதாவது இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஃபுல்லாக ஓடி கழிச்சு ஒரு வழி ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே சண்டே கிச்சன் ஹாலிடேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்றைக்கி செல்ஃப் கேர் தாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, அண்ட் தென் அந்த பிரியாணி இலை, பே லீஃபு, அண்ட் தென் வெந்தயம், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் வந்து தண்ணி மேக் பண்ணி வச்சுருந்தேன். நான் கொதிக்க வச்சுருந்தேன். அது காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக 11 o'clock வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது, பட் நான் எழுந்தது ரொம்ப லேட் அப்படிங்கிறதால பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டேரெக்டாக லஞ்ச் சாப்பிட்டேன். ஸோ லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லாவே சாப்பிட்டேங்க. ரைஸு அண்ட் தென் அவரைக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரைஸை விட அதிகமாக சாப்பிட்டேன். ஒரு 200-300 கிராம்ஸ் கிட்ட அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தால் சாம்பார் தான். அண்ட் தென் இப்போ நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கொஞ்ச நாளாக வந்து ஜிம் போக முடியல, யோகா போக முடியல. ஸோ ரெகுலராக ஜிம்மெல்லாம் போயிட்டுருந்தேன். இப்போ ஒர்க்கால் வந்து போக முடியல. அதனால் எனக்கு நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இது மாதிரி வந்து ஒர்க் அவுட்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இது மாதிரி தமிழ் சாங்ஸ் போட்டுட்டு ஜும்பா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour இல்லை வந்து ஒரு 20 minutes என்னால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சேனல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் ஜும்பா ஈஸியாக 20 minutes 25 minutes பண்ணலாம். ரொம்ப நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தென் ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு என்னோடய டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் ஃபுல்கா கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அண்ட் தென் அதுக்கு வந்து தால், ஸோ மதியம் வச்சு அதே தால் தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கும்பர் கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நைட்டு தூங்குறதுக்குள்ளே எப்படியாவது வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ நம்ம வந்து ஜிம்முக்கு போகணும், யோகா போகணும், டைம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? நமக்கு கிடைக்கிற டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து கிச்சனுக்கு, என்னோடய ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் ஹாலிடே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ ஒன்லி செல்ஃப் கேருங்க. ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் வந்து செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். See you all. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Bye guys.